தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் தீனியாக அமைந்திருக்கிறதுன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களில் பெரும்பகுதி மக்கள் ஒருவேளை தீனிக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களே, அதை தீர்ப்பதற்கென்று யாரும் சிந்திக்கல அப்படின்னு தான் உங்க வார்த்தையில தான் எடுத்து. எவ்வளவோ பிரச்சனைகள் நீங்க பாருங்க, இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேவலம் இன்றைக்கு ஏங்க, முந்தா நாள் சட்டமன்றம் கூடுது, இந்த கவர்னர் நடந்துகிட்டதை எடுத்துங்க. கவர்னர்னா என்னன்னு நீங்க சொல்ற இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்காக முதல்ல தெரியுமா? நான் இதை சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கவே முடியாமல், செயல்படுத்தவே முடியாமல், நிர்வாகத்தை குளறுபடி செய்வதற்காகவே கவர்னர் என்ற பெயரால் ஒரு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு முக்கிய காரணம் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வருவதற்கு. இதையெல்லாம் விவரம் தெரிந்தவர்கள் யோசித்து இதற்கு என்ன தீர்வுன்னு அரசியல் கட்சிகள் பார்க்கணும். இவர் சொன்னாரு, காந்தி சொன்னாரு, உங்க ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி இருக்குன்னு விரும்புறீங்கன்னா உமர் கலீஃபாவுடைய ஆட்சியை போல இருக்குன்னாரு. அந்த உமர் கலீஃபாவுடைய ஆட்சியில் கூட பிரச்சனை இருக்குத்தானே செய்யுது. அதனால பிரச்சனையே இல்லாத ஒரு ஆட்சியை தருவேன் யாராவது ஒருத்தர் சொன்னா அவன் அயோக்கியன்னு அர்த்தம், அவனை ஜாக்கிரதையா இருக்கணும். நான் உங்களை நேரடியா கேட்கிறேன், தமிழ் தேசியம் என்று 2009க்கு அப்புறம் தான் வந்துச்சு. உங்களுக்கு அது தெரியும் என்பதற்காக சொல்றேன். யாரையெல்லாம் நீங்கள் 2009க்கு பின்னால தமிழ் தேசிய தலைவர் சொல்றீங்களோ அவரெல்லாம் 2009க்கு முன்னால எங்க இருந்தாங்க? தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த காங்கிரஸ் தலைவர் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை. ராஜீவ் காந்தி கொலையில் பல மர்ம முடிச்சுக்களை அவிழ்த்தவர். ஒரு காங்கிரஸ்காரர் எப்படி ராஜீவ் காந்தி கொலையில் பல மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்க முடியும் என்ற பல சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். 26 பேர் தூக்கு என்ற உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை எதிர்த்து, உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து பல்நோக்கு விசாரணை மையம் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு 26 பேர் தூக்குக்கு பிறகு பல்நோக்கு விசாரணை மையம் அந்த குற்றவாளிகள் 4 பேரிடம் விசாரிக்க வேண்டியிருக்கிறது, அவர்கள் நிரபராதி என்று ஒரு விசாரணை முடிவில் தெரிய வந்தால் அந்த 4 பேருடைய உயிருக்கு யார் பொறுப்பு என்று 26 பேரையும் ஒரு தந்தி மூலம், நாட்டினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதிக்கு தந்தி மூலம் நிறுத்தி தமிழர்கள் மீது விழுந்த பழியை, கரையை துடைத்தவர் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கார். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. இப்போது நீங்கள் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர். இப்பொழுது தமிழ்நாடு ட்ரெண்ட் சட்டசபை, ஆளுங்கட்சி, எதிரி கட்சி, பிஜேபி, அது அனைத்து கட்சிகளுமே இப்போ ஒரு வாரமாக யார் அந்த சார், இது அனைத்து கட்சிகளுக்குமான தீனியாக மாறி இருக்கிறது. உண்மையாகவே திமுக இவ்வளவு பலவீனமாக மாறி இருக்கிறதா, அல்லது கூட்டணி கட்சிகளை, திமுகவோடு கூட்டணி கட்சி வேல்முருகன் சட்டமன்றம் கூடுகிற பொழுது யார் அந்த சார், அதிமுக பேட்சோட யார் அந்த சார், விசிக கூட்டணி கட்சி, எதை சொன்னாலும் தாங்குகிற கூட்டணி கட்சி சட்டசபை கூடுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே ஒரு தீர்மானம் கொண்டு வரணும், விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று லெட்டர் கொடுக்குறாங்க. அப்போது இந்த ஒரு பாலியல் வழக்கு இவ்வளவு பூதாகாரமாக இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி 100 பெண்கள் கதற பல பெண்களை பாலியல் வன்முறை செய்த பார் நாகராஜ், அவருடைய திருமணத்துக்கு 5 அதிமுக மந்திரிகள் போகிறார்கள். இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்க முதல்ல ஒன்று சொன்னீங்களே, அந்த ஒரு வார்த்தை தான் என்ன மனசு குத்துது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் தீனியாக அமைந்திருக்கிறதுன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களில் பெரும்பகுதி மக்கள் ஒருவேளை தீனிக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களே, அதை தீர்ப்பதற்கென்று யாரும் சிந்திக்கல அப்படின்னு தான் உங்க வார்த்தையில தான் எடுத்துக்கிறேன். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இதை பற்றி பேசக்கூடாது என்பதல்ல என்னுடைய வாதம். எல்லாம் பேச வேண்டியதுதான். நீங்க சொன்னீங்க பொள்ளாச்சி, இதெல்லாம் சொன்னீங்க. அதற்கு முன்னால மற்ற இடத்துல நடந்தது சொல்றீங்கல்ல. ஒரு காலத்துல இதே தமிழகத்துல காவல் நிலையத்தில் அங்க இருக்கக்கூடிய கஸ்டடியிலேயே அங்க இருக்கிற மொத்த காவலர்களும் பாத்திமான்னு ஒரு பெண்ணை மாறி மாறி கற்பழித்த ஒரு செய்தியெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும் அந்த காலத்துல. ஆமா, கல்பனா சுமதி, நிறைய இருக்கு. இதெல்லாம் நடக்காமல் காக்க வேண்டியது, அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனும் எதிர்பார்ப்பதுதான். அதைத்தான் ரொம்ப நளினமாக உலகத்தில் எவனும் சொல்லாத அளவுக்கு காந்தியடிகள் தான் சொன்னார்.
இந்த நாட்டுக்கு அறிவிப்பு வந்த உடனே சுதந்திரம் கிடைச்சு நம்ப மாட்டேன். என்றைக்கு ஒரு இளம் பெண் முழு நகைகளை அணிந்து கொண்டு இரவு நேரத்தில் தன்னந்தனியாக ஒரு இடத்திலிருந்து அச்சமின்றி ஒரு இடத்துக்கு போகின்ற நிலைமை வருகிறதோ அன்றைக்குத்தான் முழு சுதந்திரம் கிடைத்தது என்று நான் நம்புவேன். அதை விட நாசுக்கா எவனும் சொல்ல முடியாது. இது எல்லாருடைய எதிர்பார்ப்பு தான். மனித மனம் வக்கரம் படைத்தவர்கள் பல இருக்கத்தான் செய்வாங்க, எங்காவது நடக்கத்தான் செய்யும். அதற்காக வருத்தப்படுவது மட்டுமில்லாமல் மக்களை பண்படுத்துகின்ற வேலையில் அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். நடந்து போய்விட்ட ஒன்றை மட்டுமே விமர்சனம் பண்ணுவது தவறில்லை, அது ஒன்றுதான் தமிழ்நாட்டுடைய மொத்த பிரச்சனை என்று பார்ப்பது தவறு. அதை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு? எவ்வளவோ பிரச்சனைகள். நீங்க பாருங்க, இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேவலம் இன்றைக்கு ஏங்க, முந்தா நாள் சட்டமன்றம் கூடுது, இந்த கவர்னர் நடந்துகிட்டதை எடுத்துங்க. கவர்னர்னா என்னன்னு நீங்க சொல்ற இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்காக முதல்ல தெரியுமா? நான் இதை சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். கவர்னர் என்கிற ஒரு சொல், ஆனால் அதை 3 கட்டமாக பிரிச்சு பார்த்தா தான் புரியும். ஒரே கவர்னர் அடிமை இந்தியாவில் வெள்ளைக்காரன் ஆண்ட போது அப்ப இருந்த கவர்னர் பிரிட்டிஷ் ராணியுடைய ஏஜென்டாக இருந்தவர். அவர் தான் முழு அதிகாரம் படைத்தவர், கவர்னர் ஜெனரல். அந்த மாதிரி அதற்கு பின்னாலே சுதந்திரம் வந்தது. கவர்னர் அவருக்கு என்ன ஒரு அதிகாரம்னா, அவர் ஒரு ஃபைல்ல கையெழுத்து போட்டு இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது அப்படி எழுதி கொடுத்தா அந்த கவர்மெண்ட்டை ஆர்டிகிள் 356ல டிஸ்மிஸ் பண்ணலாம். இது அடுத்த கவர்னர். 95க்கு பின்னால எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பின்னால் இந்த கவர்னருக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, அவர் கையெழுத்து போனுங்கிற அவசியமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் இப்ப கவர்னர் பதவி என்பதே தேவையில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். எதுக்காக வெட்டியா ஆண்டுக்கு 10 கோடி ரூபா 15 கோடி ரூபாய்க்கு மேல கவர்னருக்கு செலவுங்கிறான். டீ குடிக்கிற செலவே கோடிக்கணக்கில் இருக்குங்கிறான். ஆளுநர் மாளிகை காத்தாலும் கருப்பனும் சுப்பனும் கொடுக்கிற வரி பணத்தை யார் யாரும் நாய் பெயர்லாம் டீ காஃபி குடிக்கிறதுக்கா செலவு பண்றதுக்கா நம்ம வரி பணம் கட்டுறோம். இது தேவையில்லை. மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த கவர்னரை வைத்துக் கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை செயல்பட விடாமல் தடுப்பதற்கென்றே கவர்னர். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், பிடிச்சு வச்சா பிள்ளையார் வலிச்செறிஞ்சா சாரி. ஒரு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல பியூனா இருக்கிறான்ல, அந்த பியூனுக்கு கூட அரசு அதிகாரம் என்பது 58 வயசு வரல இருக்கும். இந்த கவர்னருக்கு ஏதாவது உண்டா? இல்ல. நாளைக்கு இல்லைன்னா தெருவில் போனா இல்ல. கவர்னராக இருக்கிற போதே இதே தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. இவரால் தெருவில் சுத்துறாள். சென்னாரெட்டி எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவர். 10 ஆண்டுகளுக்கு மேல அவர் மாநிலத்துல முதலமைச்சராக இருந்தவர். தெலுங்கானா புரட்சி வீரர், பெரிய வீரர். அவரு திண்டிவனத்துல காரை விட்டு இறங்க முடியாம 2 மணி நேரத்துக்கு அடிபட்டாரா? என்ன பண்ண முடியும்? இதெல்லாமும் இங்க நடந்துதான் இருக்கு. இப்ப இருக்கிற கவர்னரை வைத்துக் கொண்டு விளையாடுகிறவர்கள் ஒரு காலத்துல அந்த சென்னாரெட்டிக்கு ஏற்பட்ட நிலைமை இவருக்கு வந்தாதான் திருந்துவாங்களோ என்னமோன்னு தெரியல. அப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கவே முடியாமல், செயல்படுத்தவே முடியாமல், நிர்வாகத்தை குளறுபடி செய்வதற்காகவே கவர்னர் என்ற பெயரால் ஒரு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு முக்கிய காரணம் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வருவதற்கு. இதையெல்லாம் விவரம் தெரிந்தவர்கள் யோசித்து இதற்கு என்ன தீர்வுன்னு அரசியல் கட்சிகள் பார்க்கணும். இந்த கவர்னர் பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனையும் இதை சொல்றேன். நீங்க சொன்னீங்க அதிமுக பத்தி சொன்னீங்க. இந்த ஆட்சியில தூத்துக்குடியில தமிழ்நாட்டு வரலாறுலே இல்லாத அளவுக்கு படம் பெஞ்சது. அதை பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கறதுக்கு நிதியமைச்சர் வருது. வந்த உடனே மக்கள்லாம் ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்கறான். என்ன சொல்லுச்சு? நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வச்சிருக்கோம், இதுக்கு நீ ஏன் வந்த, வராம இருந்துக்கலாம். இப்ப நடந்துதா பாண்டிச்சேரி விழுப்புரத்துல அந்த பகுதியுடைய வரலாறுல தென்பண்ணி ஆற்று நடந்த கோரம் ஏதாவது உதவி பண்ணியிருக்கா மத்திய அரசு? இல்ல. இது இந்த ஆட்சியில் மட்டும்தான் என்றால் இது இவருடைய அரசியல். கடந்த கால ஆட்சியிலே இதை போலவே ஒரு மோசமான புயல், கஜா புயல் வந்தது. சென்னையில ஒரு பெரு வெள்ளம் அப்ப வந்துச்சு. அப்ப தமிழக சட்டமன்றத்திலேயே அதிமுக நிதியமைச்சர் ஓபிஎஸ் அவர் பேசுறது இன்னும் பேரட்ல இருக்கு. நாங்க எந்த உதவி கேட்டாலும் தரமாட்டிருக்காங்க மத்திய அரசு. தமிழகத்தை பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறது அப்படின்னு பேசின பேச்சு இன்னும் இருக்கு. அப்ப திமுக ஒரு பிரச்சனை இருக்கலாம், அதிமுக பிரச்சனை இருக்கலாம், இவங்க 2 பேரும் என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கிட்டோம். 2 பேர் ஆட்சி நடத்துகிற போதும் செயல்படுத்த முடியாமல் தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு போக்குல மத்தியில் ஒரு ஆட்சி இருக்கு என்கிற போது அதை எதிர்த்து போராடுகின்ற அந்த இடத்திலாவது 2 பேரும் ஒன்னா சேரணுமா இல்லையா? அதை சிந்தித்து இவர்கள் செயல்பட்டால்தான் தமிழக மக்கள் நலனுக்காக செய்கிறாங்கன்னு அர்த்தம். அது இல்லைன்னா இல்லை. இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி அனைத்துமே இப்போ திமுகவுக்கு எதிராக ஒருங்கிணைப்பதில் ஏதாவது உள் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
அரசியல் அரசியல் இல்லாத எதுவுமே கிடையாது. எல்லா குடும்பத்திலே அரசியல் இருக்கும்போது நாட்டுல அரசியல் இல்லாம இருக்க முடியாது. ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும். திமுக கூட்டணியில திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் கேட்கிறேன், அவ்வளவு பெரிய கட்சி வேணாங்க. தமிழ்நாட்டுல இருக்க அரசியல் கட்சி ஒரு சின்ன கட்சி சொல்லுங்க. தமிழக வாழ்வுரிமை வேல்முருகன் இருக்கு. அந்த கட்சியில எல்லாருமே வேல்முருகன் சொல்றதெல்லாம் அப்படி ஆகுது. 4 பேர் இருப்பாங்கல்ல. அப்படி மாற்று கருத்து இருந்தால் மட்டும்தான் அது கட்சி. அந்த கட்சி தலைவர் எதை சொன்னாலும் ஓகேன்னு சொன்னா அது கட்சி அல்ல, அது கொள்ளை கூட்டம். அதனால ஜனநாயகத்தில் அரசியல் கட்சியில் மாற்று கருத்துக்கள் இருக்கும். ஒரு கட்சிக்குள்ளேயே இருக்கும் என்கிற போது கூட்டணியில் எப்படி இல்லாம இருக்க முடியும்? கூட்டணியில் இருக்கும். நான் வெளிப்படையா சொல்றேன், காங்கிரஸ் எப்போதும் திமுக இருக்குமா அப்படி நான் உண்மைன்னு சொன்னா அது பச்சை பொய். நீங்க நம்பினா நீங்க அப்பாவின் அர்த்தம். எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற தேவை என்பது முன்னால சொன்னதை போல தமிழகத்தை வஞ்சிப்பது மட்டுமல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் ஜனநாயகத்தை காலிலே போட்டு மிதித்து ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான படிப்படியாக முன்னேறி வருகிற பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஜனநாயகத்தை நேசிக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கட்சிகளுக்கும் இருக்கு. அது வீழ்கிற வரை இந்த கூட்டணி நீடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பாஜகவுடைய பாசிச எதிர்ப்பு முன்னணி. ஆமா, அதுதான் உண்மை. அதான் இவர்களை உண்டு சேர்த்தது. அது அந்த ஒற்றை குறிக்கோள்ல தான் ஒன்னா இருக்கிறாங்க. அது தீர்ந்து போச்சுன்னா அந்த கூட்டணி இருக்குமா இருக்காதா அது கேள்விக்குறிதான். அதனால அந்த ஒரு விஷயம் நடக்கிற வரை இந்த கூட்டணியில் 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதுதான் நான் நீண்ட காலம் அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருகின்ற அரசியல் மாணவனாக என்னுடைய கருத்து. அப்ப பாஜக எதிர்ப்பு மட்டுமே, பாஜகவின் பெயரால் நடைபெறுகின்ற பாசிச எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு மட்டுமே தமிழ்நாட்டு மக்களினுடைய கண்ணீரை துடைத்து விடுமா? இப்போ இங்க மது விலக்கு இருக்கு, கல்வி விலக்கு இருக்கு, சாரி மது கொள்கை இருக்கு, 50,000 கோடிக்கு வருட மது விற்பனை. காலையில் எந்திரிச்ச உடனேயும் நேராக கடைக்கு போய் ஒரு கோடி மது பாட்டில் டெய்லி விற்பதாக ஒரு புள்ளி வரம் சொல்லுது. அப்போது கல்வி ஏழை எளியவனுக்கு எட்டாக்கணியாக மாறிடுச்சு. கச்சத்தீவு, ஈழத்தமிழர் பிரச்சனை, முல்லைத்தீவு, பாலாறு, இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதற்காக ஒரு பொது திட்டம் இதுவரைக்கும் எந்த கட்சிகள்கிட்ட இல்லையே. அது இருக்க முடியாதுங்க. நீங்க நல்வாழ்வு நலம் அதுக்கு திட்டங்கள் தீட்டுவதுதான் பொதுவானதுதான். இது ஒன்று மட்டும்தான் மக்களுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த பிரச்சனையை தீர்த்து விடும் என்று உலக வரலாற்றிலேயே எவனும் இதோடு சொன்னது கூட இல்லை. பிரச்சனை என்பது நேரத்துக்கு நேரம், காலத்துக்கு காலம். காலையில் இருக்கிற பிரச்சனை மதியம் மாறும், மதியம் இருக்கிற பிரச்சனை மாலையில மாறும். சென்னையில இருக்கிற பிரச்சனை ஊட்டியில இருக்காது, ஊட்டியில இருக்கிற பிரச்சனை ராமநாதபுரத்தில் இருக்காது. பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டா எப்படி காலையில டிஃபன் சாப்பிடுறீங்க, அப்பா நிம்மதியா சாப்பிட்டாங்கிறீங்க, மத்தியானம் பசிக்குது இல்ல. அதை போலத்தான் பிரச்சனையிலும் புது புது வடிவத்தில் வரும். அந்த புது புது வடிவத்தில் வருகிற போதும் அதை எப்படி அந்த அரசுகள் தீர்ப்பதற்கு முயற்சிக்கின்றன, அதை வைத்துத்தான் அந்த ஆட்சியை பற்றி நம்ம விமர்சனம் பண்றோம். எல்லா ஆட்சி காலத்துல தான் இருந்தது. வெறும் சொன்னாரு, காந்தி சொன்னாரு, உங்க ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி இருக்குன்னு விரும்புறீங்கன்னா உமர் கலீஃபாவுடைய ஆட்சியை போல இருக்குன்னாரு. அந்த உமர் கலீஃபாவுடைய ஆட்சியில் கூட பிரச்சனை இருக்குத்தானே செய்யுது. அதனால பிரச்சனையே இல்லாத ஒரு ஆட்சியை தருவேன் யாராவது ஒருத்தர் சொன்னா அவன் அயோக்கியன்னு அர்த்தம். அவனை ஜாக்கிரதையா இருக்கணும். பிரச்சனைகள் வரும், அதை எதிர்கொள்வது எப்படி, அதை தீர்ப்பது எப்படி, அந்த வழிமுறைகள் தான் பல கட்சிகள் மாற்றுப்படுது. அதுல யார் சிறப்பாக செயல்படுறார்கள் அல்லது யார் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதில் முடிவெடுப்பதில் தான் நீங்க சரியா இல்லையான்னு போங்க. இப்போ காமராஜர் ஆட்சி காலம், காங்கிரஸினுடைய பொற்காலம், அந்த காமராஜர் ஆட்சி காலம் முடிவுக்கு வந்து திராவிட இயக்க ஆட்சி காலம். தமிழர்கள்ட்ட அதிகாரம் வந்து விட்டது, திராவிட இயக்கம் ஆள்கிறதுன்னு பெரிய பிரச்சாரம். அந்த திராவிட இயக்கம் முடிவுக்கு வந்ததாக தமிழ் தேசிய அரசியல் 2009க்கு பின்னாடி சீமானுக்கு 8.5%. இப்போ அதை தாண்டி 2024 அக்டோபர் 24, 27 அத்தனை பேரும் போய் விக்கிரவாண்டியில் நிற்கிறான். அப்போது திராவிட இயக்கம் இறுதி கட்டத்தை எட்டுவதாக எடுத்துக்கலாமா? ஜனநாயகத்தில் அப்படியெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. இந்த கட்சி பலமான கட்சி, இந்த கட்சி பலவீனமான கட்சி, இந்த தலைவர் தான் பெரிய தலைவர், இந்த தலைவர் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லாத ஆள் உயர்ந்த இடத்துக்கு போறதும் ஜனநாயகத்தில் நடக்கும்.
உச்சகட்டத்தில் இருக்கிறவன் கீழே விழுதுன்னு இருக்கும். நீங்க தமிழனுக்கு அதிகாரம் வந்துட்டு சொன்னீங்களே, சுதந்திர இந்தியாவில் ஒரு தமிழன் கோலோச்சியது காமராஜர் மட்டும்தான். அதற்கு முன்னாலே யாரும் இல்லை, அதற்கு பின்னாலே இன்று வரும் அல்ல. இந்திய நாட்டில் மிகப்பெரிய நெருக்கடி வருகிறது. 2 பிரதமரை அவர் நினைத்தவரை உட்கார வைக்க முடிஞ்சது. ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பரை உட்கார வைக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம தடுமாறி அந்த ஆளுமை இருந்த காமராஜர் இருந்த காலத்திலே கூட தமிழ்நாட்டில் எல்லாமே நடந்துச்சு சொல்ல மாட்டேன். ஆனால் அடிப்படை கட்டமைப்புகள் அவர் காலத்தில் இருந்துச்சு. நான் எங்க வித்தியாசப்படுறேன்னா, திரும்பி திரும்பி என்ன சொல்றேன்னா, ஒரு தலைவனோ ஒரு ஆட்சியோ ஒரு கட்சியோ செயல்படுகின்ற முறையை வைத்து தான் சொல்லணும். சமீபத்தில் நீங்களே சொன்னீங்க, தென்பெண்ணை ஆற்றுல தண்ணி வந்துச்சா? அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன? சாத்தனூர் அணை நிரம்பிருச்சு, வேற வழி இல்லாம திறந்து விட்டாங்க. அந்த சாத்தனூர் அணையை கட்டியது காமராஜர். எவ்வளவு அந்த செலவு தெரியுமா உங்களுக்கு? 4 கோடி திட்டத்துக்கு ஒதுக்குறாங்க. அதுலயே மிச்சம் இருக்கு. அதை கட்டி முடிச்சதுக்கு அந்த மிச்ச பணத்துல தான் பார்க் கட்டினது. வெறும் 4 கோடி ரூபாய்க்குள்ளேயே 3.25 கோடி ரூபாயில கட்டின அந்த அணை 60 ஆண்டுகளுக்கு பின்னால அந்த அணை நிரம்புகிற போது கூட அப்படியே நிமிர்ந்து நிக்குது இல்ல. ஆனா இப்ப குஜராத்ல பெரிய மோடி சர்க்கார் அவரு 1500 கோடிக்கு ஒரு பாலம் கட்டுறாரு. காலம் திறப்பு விடாம போதே உடஞ்சு விடுது. இதை தமிழ்நாட்டுக்கு நீங்க அப்படியே பொருத்தி பாருங்க பலதை. இதை வைத்துக் கொண்டுதான் ஒரு ஆட்சியை அல்லது ஒரு தலைவனை நிர்ணயிக்கிற அந்த இடத்திற்கு நாம் வந்தால் நாமும் உருப்படுவோம், நாடும் உருப்படும். அதை விட்டுட்டு வெறும் வசனம் மட்டுமே பேசுகிறவனை பற்றி அவன் தான் பெரியவன் நினைக்கிறீங்க. நான் உங்களை நேரடியா கேட்கிறேன், தமிழ் தேசியம் என்று 2009க்கு அப்புறம் தான் வந்துச்சு. உங்களுக்கு அது தெரியும் என்பதற்காக சொல்றேன். யாரையெல்லாம் நீங்கள் 2009க்கு பின்னால தமிழ் தேசிய தலைவர் சொல்றீங்களோ அவரெல்லாம் 2009க்கு முன்னால எங்க இருந்தாங்க? தமிழ் தேசியத்திற்காக தன்னுடைய உயிரை ஈர்த்த நூற்றுக்கணக்கான பேர் இன்னமும் உயிரோடு இருக்கான். அவன் இந்த மக்களுக்கு ஏதாவது தெரியுதா? செயல்படுவனை நாம் அங்கீகரிக்க தவறிவிட்டோம். விசனமே இல்லாமல் வசனம் மட்டுமே பேசுகிறவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட பாவிகளாக தமிழர்கள் மாறினதால் தான் இந்த விபரீதம். இனிமேலாவது நடிகனை விட்டு, நடிப்பு தியாகிகளை விட்டுவிட்டு உண்மை தியாகிகளை கண்டறிய முயற்சிப்போம். அப்ப அதற்கு பின்னால் தான் தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி வரும். இல்லை, அந்த மறுமலர்ச்சிக்கான திட்டமே எதிர்காலத்தில் கண்ணு கட்டிய தூரம் அதற்கான எந்த அறிகுறியும் தெரியலையே. எல்லாமே நீங்கள் விக்கிரவாண்டி அக்டோபர் 27 தானே இருக்கு. அது இல்லை, திருக்குறள்ல ஒரு உண்டு, நுனிக்கும்பர் ஏறினார், அதுக்கப்புறம் கீழே தான் ஓடணும். அது போல அநாகரிகத்தின் அசிங்கத்தின் பொது வாழ்க்கையில உச்சத்துக்கு நாம வந்துட்டோம். அதனாலதான் சொன்னேன், நடிப்பு சுதேசிகளை நம்புறது அது எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. அடிமை இந்தியாவில கூட சுக்கா மிளகா சொல்லடிகளையே அப்படின்லாம் பாரதிதாசன் பாட்டெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்ப இருந்ததுனாலதான் பேசுறான். 1919 பாரதி எழுதுறானே அவனுடைய பத்திரிகைகளை தலையங்கம், இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை அப்படின்னு தலையங்கம் எழுதுறான். அப்ப 1919 இங்க அந்த பிளவு இருந்திருக்குன்னு அர்த்தம். அதுல எல்லா காலத்திலும் இது எல்லா பிரச்சனையும் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை அப்போது இருக்கிற தலைவர்கள் ஆட்சியாளர்கள் எப்படி தீர்க்கிறான்னு பார்க்கணும். அதில் மக்கள் ஒரு ஜனநாயகம் என்பது எப்போ செழிப்பா இருக்குன்னா மக்கள் விழிப்போடு இருந்தால் ஜனநாயகம் செழிக்கும். இங்கே முதல் மந்திரியை போய் சினிமா கொட்டாயில தேட ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி ஜனநாயகம் இருக்கும்? இல்லை, அதற்கு அடிப்படைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த காலத்தில் கூட சரியான கொள்கை மக்களிடம் போகாமல் தடுப்பது எது? ஒன்னும் தடுக்கலைங்க. மக்களே அவனே கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். அதுக்கு தீர்வு மக்களை பண்படுத்துவதுதான். அதுக்கு அரசியல் வந்து அது இயல்பாக வருங்க. நீங்க வந்துங்க யாரும் உரம் போட்டு தண்ணி ஊத்தி உன்னை வளர்க்கறதல்ல. பக்குவம் என்பது அவனவன் பாதிக்கப்படுகிற போது அவன் நியாயம் பேசுவான். ஊர்ல ஒரு பிரச்சனை இவன் ஒண்ணு பேசுவான், அவனுக்கே இந்த பிரச்சனை வந்தா வேறு விதமா பேசுவான். அதை போல மெல்ல மெல்ல தமிழகத்தில் எல்லா மட்டத்திலும் எல்லா கிராமத்திலும் நகரத்திலும் எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பாதிக்கின்ற இடத்துக்கு வந்துட்டதுனால எல்லாரும் அந்த பாதிப்பை உணர்ந்து இதுல இருந்து மீள்வது எப்படி என்று யோசிக்க தொடங்கி இருக்கிறான். நீண்ட நாள் இல்ல, இன்னும் குறுகிய நாளிலே தலைவர்கள் வழிகாட்ட வேணாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமரர்களே தலைவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். பல செய்திகளை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.